Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மின்னம்பலம் நேயர்களுக்கு வணக்கம். இந்த விவாதத்தில் நம்மோடு இணைந்திருக்கிறார் மூத்த பத்திரிகையாளர் திரு RK ராதாகிருஷ்ணன் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார், இன்னைக்கு சுப்ரீம் கோர்ட்ல அரவிந்த் கெஜ்ரிவால், டெல்லி முதல்வர் அரவிந்த் கெஜ்ரிவாலுக்கு இடைக்கால பிணை கொடுத்திருக்காங்க. அமலாக்கத்துறை அரெஸ்ட் பண்ண வழக்குல அவங்க ஒரு மக்களோட பிரதிநிதி, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதி 90 நாளுக்கு மேல சிறையில இருக்கிறாரு. இது அது சம்பந்தமா அவங்க கவலையும் தெரிவிச்சிருக்கிறாங்க. இந்த முடிவை எப்படி சார் பாக்குறீங்க? இது எப்போ நடந்திருக்க வேண்டிய விஷயம். ஏங்க இவரு வந்த அந்த அரசியலுக்கு வர்றதுக்கு காரணமே நான் ஊழலை ஒழிக்க ஒழுகிறேன்னு சொல்லிட்டு தான் அந்த 2011-12 காலத்துல அந்த அண்ணா ஹசாரே மூவ்மெண்ட்ல கூட போய் சேர்ந்து அதுல ஊழல் மட்டும்தான் ஒரு மேட்டரா வச்சிருந்தாரு. அப்ப அவர்கிட்ட இருந்து நீங்க காசு எடுக்க முடியுமா? ஃபர்ஸ்ட் ஊழல் பண்ணிருக்காருன்னு வச்சுக்கோங்க. அவர் IRS ஆபீசர் வேற, ரெவென்யூ சர்வீஸ் ஆபீசர் வேற. அவருக்கு தெரியாத எங்க ஒன்றை ஒழிச்சு வைக்கணும் தெரியாத விஷயங்கள்லாம் இருக்கவே இருக்காது. ஜெயலலிதா மாதிரி லேண்ட் வாங்கி விற்கிற டான்சி லேண்டை வாங்கி அதை வித்து அப்புறம் சுப்ரீம் கோர்ட்டுக்கு போய் இல்ல அவங்க வாங்கிட்டாங்க ஆனா வித்துட்டாங்கல்ல, அதனால பிரச்சனை இல்லை, அந்த சுப்ரீம் கோர்ட் ஒரு தீர்ப்பு வருது இல்லை, அந்த மாதிரி ஒரு இடத்துக்கே அவர் போக மாட்டாரு. யாருடைய தயவும் தேவையில்லாத ஒரு நபராகத்தான் அவர் வளர்ந்து வந்தார். அவரை ஒரு ஜோடித்த கேஸில் ஒரு அக்யூஸ்ட் ஆக்கி அதுல சிறைப்பிடித்து அதன் பிறகு இதுவரை ஒரு ஜுடிஷியரி அவருக்கு என்லார்ஜ் பண்ணல, பெயில்ல. அப்கோர்ஸ் தேர்தல் காலத்துல 10 நாள் கொடுத்திருந்தாங்களே தவிர என்லார்ஜ் பண்ணல. அப்ப எதுக்கு இந்த கோர்ட்டுகள் இருக்கிறது என்ற அதுக்கு அந்த அளவுக்கு நாம் கேட்க வேண்டியதா இருக்கிறது. அதாவது இடிக்கு வானளாவிய பவர்ஸ் கொடுத்தீங்க, அதன் பிறகு அவங்களை கொஸ்டின் பண்றதுக்கே யாரும் இல்லைன்ற ஒரு இது இருக்கிறது. அதாவது ஊருக்கு ஒரு ரவுடினா அந்த ரவுடி என்ன வேணா பண்ணலாம் என்ற அந்த அளவுக்கு தான் இப்ப இன்னைக்கு இடி வளர்ந்துருக்கிறது. இது போன ஆட்சியில பார்த்து 2019 இருந்து 2024 வரையான ஆட்சியில பார்த்த ஒரு விஷயம். அது மறுபடியும் அதனுடைய நீட்சியாக இப்போ கண்டினியூ பண்ணிட்டு இருக்கிறது தான் இது ஒரு பெரிய அவலமாக காண்கிறேன். ஏனென்றால் ஒரு இன்ஸ்டிடியூஷன் கூட, ஜுடிஷியரி ஆனாலும் சரி, போலீஸ்கள் ஆனாலும் சரி, பாக்கி இருக்கிற நபர்களாலும் சரி, யாருமே தன்னுடைய கடமையை செய்ய மாட்டேங்கிறாங்க தான் இதுல பெரிய துரதிருஷ்டவசமான ஒரு விஷயமாக நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். என்னைக்கோ கேஜ்ரிவால் வெளியே வந்திருக்க வேண்டும். இது ஜோடித்த வழக்கு, அவரை விடுவித்ததுதான் சரியான தீர்ப்பு. இப்ப அவரை கைது செய்யறதுக்கு அவர் இந்த ஊழல்ல ஒரு பங்கெடுத்துக்கிறதுக்கான ஆதாரங்களும் முகாந்திரங்களும் இருக்குது அப்படிங்கிறது தானே அமலாக்கத்துறையுடைய வாதமா இருக்கு சார். அப்ப வைக்க வேண்டியதானே? எங்கன்னு கேக்குறேன், ப்ரூஃப்ங்கிறானு இல்ல. இது என்னங்க? இது நான் வச்சிருக்கேன் ஆனா ஒளிச்சு வச்சிருக்கேன், நான் கொடுக்க மாட்டேன்னு சொல்றது என்ன சிறுபலைத்தனமான வாதமா இருக்கிறது. இவனுங்க ஃப்ராடுங்க. இடி டைரக்ட்ல இருந்து ஆரம்பிச்சு கீழே இருக்கிறவங்க மட்டும் எல்லாருமே ஃப்ராடு. They are playing. ED is perpetrating a fraud on the Indian nation. இவனுங்களை இவனுக்கு salary வாங்குறாங்கல்ல, you have to get back all the salaries that they have got. They are playing like a கூலிப்படை மாதிரி. பாஜகவினுடைய கூலிப்படையாக 2019 இருந்து 2024 வரை எப்படி செயல்பட்டார்களோ அதே மாதிரி மறுபடியும் இப்போது செயல்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் என்பதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இது ஒரு கூலிப்படை. நீங்க சொல்றது ஆமா, கடுமையான குற்றச்சாட்டு தானே. என்னங்க அது? யார் சிறைப்பிடிக்கிறீங்க? ஆளுங்கட்சியில் இருக்கின்ற ஒரு நபரை கைது செய்ய முடியுதா? பிரபுல் பட்டேல் ஒருத்தர் விமானம் வாங்கின வழக்குல அவர் சிபிஐ கேஸ் போட்டது. எப்ப கேஸ் போட்டது? பாஜக ஆட்சிக்கு வந்தவர் கேஸ் போட்டது. இவர் பாஜகவுக்கு சப்போர்ட் பண்ணுவாராமா, அதன் பிறகு அது கேஸே கிடையாதாமா. சிபிஐ டிஸ்சார்ஜ் பிட்டிஷன் போட்டுருவாமா. அதே மாதிரி அஜித் பவாருக்கு 75,000 கோடி ஊழல், அவர் பொண்டாட்டி மேல இன்னொரு 25,000 crore ஊழல். இந்த ஊழல் தான் மாய்ந்து போருமாமா. அப்ப அதுக்கு அங்கெல்லாம் ஒண்ணுமே PMLA வராதாமா. எங்கேயுமே பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட் வராதாமா. மணி லாண்டரிங் ஆக்ட் எங்க வரும்னு பாத்தீங்கன்னா, தமிழ்நாட்டுல எவனோ போய் மணல் கிராமமா அங்க மணி லாண்டரிங் வந்ததாமா. இவனுக்கு நிக்கிறானுங்க, இந்த கூலிப்படை நிக்கிறது, இடி என்ற கூலிப்படை நிக்கிறது. ஆனால் எப்போ இருந்து அள்ளுன மணல்னு பாத்தீங்கன்னா 2021 இருந்து அள்ளுற மணலுக்கு மட்டும்தான் PMLA வருமாமா. இது என்ன வேடிக்கை இது? அப்ப 2021க்கு முன்னால அழுனதுல பாஜகவுக்கு முங்க இருக்கு, அதனாலதான் வரலையான்ற கேள்வி இருக்கிறது இல்லையா? 23, 24 கேசுகள்ல இடி ஒன்னும் நடவடிக்கையை நிறுத்தி வைத்திருக்கிறது, இல்லை என்றால் டிஸ்சார்ஜ் வழங்கி இருக்கிறது இல்லையா? இதனுடைய பின்னணி என்ன? பாஜக இதுல எல்லாருக்கும் இருக்கின்ற ஒரே ஒரு சமமான விஷயம் பாத்தீங்கன்னா, ஒன்னா பாஜக சேர்ந்திருக்காங்க, இல்லைன்னா பாஜகவுக்கு ஆதரவு கொடுத்துட்டு இருக்காங்கன்னு நிலையா இருக்கிறது. யாரெல்லாம் பாஜகவை எதிர்த்து கொண்டிருந்தார்களோ, ஒரு அரவிந்த் கெஜ்ரிவாலை சிறைப்பிடிச்சாலும் சரி, மணிஷ் சிசோதியை சிறைப்பிடிச்சாலும் சரி, ஹேமந்த் சோரேனை சிறைப்பிடிச்சாலும் சரி, இங்க இருக்கின்ற செந்தில் பாலாஜி ஒரு வருடமாக இன்னும் சார்ஜ் ஷீட் தாக்கல் பண்ணலங்க. என்னத்தை புடுங்கிட்டு இருக்கானு கேக்குறேன்.
90 நாள் சார்ஜ் ஷீட் பண்ண வேண்டும் இருக்கிறது. ஆனால் இடிக்கும் அதே மாதிரி ஐடிக்கும் வந்து நீங்க என்ன வேணா செய்திடலாம்னு சொல்லிட்டு பார்லிமெண்ட்ல ஒரு லா எனாக்ட் பண்ணிட்டு இப்ப அவங்க வந்து ஆளுங்கட்சிகளினுடைய கூலிப்படையாக இன்னைக்கு வந்து பணியெடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. உங்களுக்கு ஒரு இப்ப எப்படி வந்து சாதாரணமாக இன்று இருக்கின்ற ஒரு பணக்காரனுக்கு வந்து ஒரு 4 கையாள வச்சிருப்பானோ அதே மாதிரி இன்னைக்கு வந்து அமித்ஷா மோடி வந்து இடியும் ஐடியும் வந்து கையாளாகத்தான் வச்சிருக்கிறார்கள் என்ற உண்மை நிலையா இருக்கிறது. இந்த அதிகாரிகளுக்கு என்ன சூடு சொரண வெக்கமான ஒண்ணுமே கிடையாதுன்றதுதான் மறுபடியும் வந்து நிகழ்வுகள் நமக்கு உணர்த்தி கொண்டிருக்கிறது. இப்ப இந்த தீர்ப்புல வந்து பார்த்தோம்னா ஒருத்தர் மேல விசாரணை இருக்குங்கிறதுக்காக ஒரு சிறையிலே இருக்கணும்னு அவசியம் கிடையாது அப்படிங்கிற ஒரு வாதத்தை நீதிபதிகள் சொல்லியிருக்காங்க. ஆனாலும் இன்னொரு பக்கம் அவருக்கு வந்து மீண்டும் இடைக்கால பிணை தான் கொடுத்திருக்காங்க. ஒரு முழுமையான பிணை சொல்லல. இதை எப்படி சார் பாக்குறீங்க? நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் வந்து இன்னைக்கு பயப்படுது என்றுதான் நான் பார்க்கிறேன், வேற ஒன்றும் கிடையாது. சுப்ரீம் கோர்ட் பயப்படவில்லை என்றால் இன்னைக்கு ஒரு உமர் காலித் வந்து வெளியே இருப்பான், இன்னைக்கு என்ஜினியர் ரஷீத் வந்து வெளியே இருப்பான், அமிர்த்பால் சிங் வந்து வெளியே இருப்பான். அதே மாதிரி ஒரு பெரிய பட்டியலை நான் வாசித்து போலாங்க. ஜேஎன்யூல இருந்து சிறைபிடித்த எத்தனையோ நபர்கள் இருக்கிறார்கள். சர்ஜில் இமாமுக்கு வந்து இப்பதான் ஒரு கேஸ்ல ஏதோ இது கொடுத்திருக்காங்க, பெயில் கொடுத்திருக்காங்க. இவர்கள் என்ன முகாந்திரம் கேட்கிறேன். உமர் காலித் அந்த பையனை பார்த்தா உங்களுக்கு தெரியுதா? அவர் பேசின பேச்சாடாலும் சரி, யாரையெல்லாம் சந்தித்தார் பார்த்தாலும் சரி, அதெல்லாம் வைத்து நமக்கு என்ன தெரியுதுன்னு பாத்தீங்கன்னா அவர் ஏதோ தீவிரவாதி தென்படுகிறார். அவருடைய பேச்சுக்களை பாத்தீங்கன்னா அவர் ஏதோ ஒரு இன்டெலெக்சுவலாக தென்படுகிறார் என்னை பொறுத்தளவுல. அது டெல்லி போலீஸ் வந்து அவரை ஏதோ பெரிய ஒரு தீவிரவாதியாக சித்தரித்துக் கொண்டு இன்னைக்கும் டெய்லியில் வச்சு கொண்டிருக்காங்க. அதுக்கு என்ன முகாந்திரம்னு கேட்கிறேன். அப்ப இது இங்கே சுப்ரீம் கோர்ட் ஃபெயில்டுங்க. சுப்ரீம் கோர்ட் மட்டும் கிடையாது, ஹைகோர்ட்ஸ் எல்லாம் என்ன பேசிக் கொண்டிருக்கிறார்கள் இப்போது. அலகாபாத் ஹைகோர்ட்ல வருகின்ற ஒவ்வொரு டிசிஷன்ஸ் வந்து பார்க்கும்போது அதிர்ச்சி அளிக்கின்ற டிசிஷன்ஸா இருக்கிறது. அவர்களுடைய அப்சர்வேஷன்ஸ் ஆனாலும் சரி, டிசிஷன்ஸ் ஆனாலும் சரி. அதே மாதிரி தான் சுப்ரீம் கோர்ட்டினுடைய பேலா திரிவேடி பெஞ்சில போனா ஒரு வழக்குக்கு வந்து யாருக்குமே வந்து பெயில் கிடைக்காத ஒரு சூழ்நிலை பார்த்து கொண்டிருக்கிறோமே. அதில் இருந்து அந்த பெஞ்சில் இருந்தான உமர் காலித் தன்னுடைய அந்த அப்ளிகேஷனை வந்து வாபஸ் பெறுகிறார். கேஜ்ரிவால் வந்து தன்னுடைய அப்ளிகேஷனை வாபஸ் பெறுகிறார். அந்த மாதிரி அப்போ ஒரு பெஞ்சுக்கு போனாலே உங்களுக்கு பெயில் வராது என்று முன்கூட்டியே ஒரு கிளையண்ட்டுக்கு தெரிகின்ற ஒரு நிலையில் வந்து அப்போ அரசாங்கத்துக்கு சாதகமாக மட்டும்தான் ஒரு பெஞ்சில வந்து டிசிஷன் வரும் என்ற ஒரு நிலை வந்து மக்களுக்கு அது மனதில் பணிந்து விட்டால் அதனுடைய அர்த்தம் என்ன நான் கேட்கிறேன். அப்ப என்னை பொறுத்தளவுல வந்து சிஜேஐ இந்த ராட்டை வந்து நிச்சயமாக செட்டரைட் பண்ண வேண்டும். இது பெரிய ஒரு டாஸ்க்குங்க. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவை பொறுத்தவரை எவ்வளவோ சீஃப் ஜஸ்டிஸ் வந்து என்ன செய்திருக்கலாம்னு பாத்தீங்கன்னா அடுத்து போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வேலைக்காக அவர்கள் வந்து தங்களுடைய அந்த அதிகாரத்தில் இருக்கின்ற நாட்களில் வந்து அரசாங்கத்துக்கு சாதகமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார் என்றதுதான் பல தீபக் மிஸ்ரால இருந்து ஆரம்பித்துக் கொண்டு நம்மளுடைய இந்த ஒரு இருக்கிறதுலயே மோசமான ஒரு ஜட்ஜ் இருந்தாரு நம்மளுடைய ரஞ்சன் கோகோய் வரையான அந்த அந்த கால அளவில் நாம் பார்த்தோம்னா மிக தெளிவாக தெளிகின்ற விஷயம். அவர்கள் வந்து ஒரு போஸ்ட் ரிட்டையர்மெண்ட் வேலைக்காக ஏதோ ஜட்ஜ்மெண்ட் கொடுத்திருக்கிறார்கள் என்றுதான் நமக்கு தெரிகிறது. அப்ப அதில் இருந்து எனக்கு தெரிகின்ற விஷயம் என்னவென்றால் இந்த சிஜிஐக்கு மேலே இருக்கின்ற நம்பிக்கை அனைவருக்கும் இருக்கிறது. அது ஏன் நம்பிக்கை இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு நம்பிக்கை இந்த சிஜிஐ மேல இருக்கிறதுன்னு பாத்தீங்கன்னா வேற ஒன்றும் கிடையாது. அவர் வந்து மிக மிக முக்கியமான ஒரு கேஸ்ல வந்து தனக்கு பர்சனல் ரிஸ்க் எடுத்துக்கொண்டு அவர் வந்து இந்த எலக்ட்ரல் பாண்ட்ஸ் கேஸ்ல வந்து அவர் வந்து நாட்டுக்காக சுப்ரீம் கோர்ட் எந்த அளவுக்கு வந்து நியாயத்தை நீதியை நிலைநாட்ட முடியும் என்பதற்கு ஒரு உதாரணமாக ஒரு ஜட்ஜ்மெண்டை கொடுத்தார். அதன் பிறகுதான் பாஜக வந்து குதிச்சு கொண்டே இருந்தது இல்லையா. என்னென்ன ஒரு பிரதமர் என்ன பேசினார், அந்த டைரக்டாக சந்திரசூடை அட்டாக் பண்ணவில்லை. அமித்ஷா என்ன பேசினார், அது மறைமுகமாக தாக்குதல் தானே சிஜிஐ மேல சுப்ரீம் கோர்ட் மேல இருக்கின்ற தாக்குதல் தானே நடந்து கொண்டிருந்தது. அப்போ அந்த அளவுக்கு வந்து ஒரு ரிஸ்க் எடுத்து வந்து ஒருத்தர் வந்து தனி மனிதனாக நின்று கொண்டு ஒரு சாதனையை வந்து அவர் படைக்கிறார். அதன் பிறகு வந்து ஒன்றும் பெரிதாக நடக்கவில்லை, ஒன்றும் செய்யவில்லை என்றதுதான் ஒரு பெரிய கவலைக்குரிய ஒரு இடமா இருக்கிறது. ஏனென்றால் அதன் பிறகு வந்து தன்னுடைய எல்லா அந்த ஏதோ தன்னுடைய காலேஜத்துல சப்போர்ட் கிடையாதா, இல்ல பிரதர் ஜட்ஜஸ் வந்து சப்போர்ட் பண்ணலையா, இந்த மாதிரி எவ்வளவோ விஷயங்கள் வந்து நம்மளுடைய மனதில் எழுகிறது. இதை டவுட்ஸாக வருகிறது. இந்த டவுட்ஸை வந்து யார் களைய முடியும்னு பாத்தீங்கன்னா இன்னைக்கு நீதிக்காக நியாயத்துக்காக தீர்ப்புகளை வழங்குகின்ற ஜட்ஜஸ் தான் களைய முடியும்.
அதிலிருந்து இருக்கின்ற எவ்வளவோ ஜட்ஜஸ் வந்து திடீர் என்று ஒன்னும் டிரான்ஸ்பர் ஆகப்படுகிற முரளிதர் என்ற ஜட்ஜினுடைய டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி, இங்க சென்னையில் இருந்த ஆக்டிங் சிஜேனுடைய திடீர் என்ற டிரான்ஸ்பர் ஆனாலும் சரி, இதெல்லாம் நமக்கு மறுபடியும் என்ன சந்தேகத்தை உருவாக்குதுன்னு பாத்தீங்கன்னா, ஏதோ அரசாங்கத்துக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துள்ளார், குறிப்பாக பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்துள்ளார். மோடியினுடைய பாஜகவுக்கு எதிராக தீர்ப்பு கொடுத்து விட்டால், வாஜ்பாயினுடைய பாஜக இப்படி கிடையாது. தீர்ப்பு கொடுத்து விட்டால் உடனடியாக ஜட்ஜஸுக்கு வந்து டிரான்ஸ்பர் வரும், அவர்களுக்கு அந்த பதவியில் இருக்க முடியாது என்ற நிலை வந்து வருகின்ற ஒரு சூழ்நிலையில் நாம என்ன சிந்திக்க முடியும் என்ற அந்த கேள்வி இருக்கிறது. நிச்சயமாக டைம் டு இன்ட்ராஸ்பெக்ட் ஃபார் சுப்ரீம் கோர்ட். நீதித்துறையில அதீத தலையீடு இருக்குன்னு சொல்றீங்களா பாஜக அரசோட? வேற என்ன காரணம் இருக்க முடியும்? இந்த மாதிரி ஜட்ஜ்மெண்ட் வர்றதுக்கு என்ன காரணம் இருக்கும்? எதற்கு ஒரு இடைக்கால பிணை கொடுக்க வேண்டும்? பெயில், என்லார்ஜ்ட் ஆன் பெயில்னு சொல்லிட்டு ஒரே ஒரு லைன்ல என்லார்ஜ்ட் ஆன் பெயில், இடி நாட் ஏபிள் டு ப்ரூவ் எனிதிங். இடி சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், எங்கிட்ட ப்ரூஃப் இருக்குன்னு சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள், ஆனால் இந்த கோர்ட்டுக்கு அதை சமர்ப்பிக்கவில்லை. அதனால் எங்க கோர்ட்ல நீங்க வந்து சமர்ப்பித்தா அடுத்து வந்து ஜட்ஜ்மெண்ட் ஆகுது, போய் அரவிந்த் கெஜ்ரிவால் வந்து 10 வருஷத்துக்குள்ள போடுங்க, 20 வருஷத்துக்குள்ள போடுங்க, யார் வேண்டாங்கிறா? உங்ககிட்ட ஒண்ணும் கிடையாது, ஒரு மண்ணும் இல்லாதனாலதான் நீங்க என்ன பண்றீங்கன்னு பாத்தீங்கன்னா, இல்லங்க இவர் வெளியிட்டீங்கன்னா இவர் வந்து இது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவார், அது இன்ஃபுளுன்ஸ் பண்ணிடுவார். நான் கேட்கிறேன், மணிஷ் சிசோதியா எந்த கணக்குல உள்ள இருக்காரு? மணிஷ் சிசோதிக்கு மேல இருக்கின்ற கேஸ் என்னன்னு கேட்கிறேன். அதே மாதிரி கவிதா என்ன, அவர் வந்து ஆந்திரால சிஎம் இருந்தாங்களா, இல்ல டெல்லியில எம்பியா இருந்தாங்களா, எம்எல்ஏ இருந்தாங்களா? ஒண்ணுமே கிடையாது, ஒரு போஸ்டும் கிடையாது அவர்களுக்கு. அவர்களை இன்னும் சிறைப்பிடித்து வைத்துக் கொண்டிருக்கிறார்கள். இது என்ன கணக்குன்னு புரிய மாட்டேங்குது. ஒரு கோர்ட்டு வந்து அவருக்கும் பெயில் கொடுக்க மாட்டேங்குது. எந்த கோர்ட்டுக்கு போனாலும் இடி போய் இதே வாதங்களைத்தான் முன்வைக்கிறது. அந்த வாதங்களில் வந்து வீழ்ந்து கொண்டு இருக்கின்ற ஹைகோர்ட் ஆனாலும் சரி, சுப்ரீம் கோர்ட் ஆனாலும் சரி, அவர்கள் எல்லாரும் வந்து ஐயோ வேண்டாமா, பெயில் வேண்டாம்ன்ற அந்த முடிவுக்கு வருகிறார்களே. பெயில் இஸ் த நார்ம் என்று எல்லா ஊருக்கும் போய் ஊரா போய் ஒரு டெட் டாக் மாதிரி எல்லா இடத்துலயும் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் அவர் கூட இருக்கின்ற ஜட்ஜஸ் ஆனாலும் சரி, ஹைகோர்ட்ல இருக்கின்ற ஜட்ஜஸ் ஆனாலும் சரி, பெயில் இஸ் அன் எக்ஸம்ஷன் என்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு கொண்டு வந்து நிறுத்தி இருக்கிறார்கள். இதற்கு காரணம் யாருன்னு கேட்கிறேன். அது சுப்ரீம் கோர்ட் தானே, அவர்கள் தான் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். இன்றைக்கு சிஜே தான் ரிஃப்ளெக்ட் பண்ண வேண்டும். ஏன் இப்படி ஒரு நிலை வந்திருக்கிறது? பெயில் இஸ் அன் எக்ஸப்ஷன் என்பது இன்றைய நிலையா இருக்கிறது. இதற்கு தள்ளப்பட்டதுக்கான காரணம் என்ன? யார் யாரை பயக்கிறார்கள் என்ற அந்த கேள்விக்கு அவர்கள் தான் பதில் சொல்ல வேண்டும். இப்ப இதே வழக்குல இன்னொரு பக்கம் பிஎம்எல்ஏ ஆக்ட் கீழே ஒருத்தர் கைது பண்றது சம்பந்தமான அந்த விசாரணையை வந்து அரசியல் சாசன பெஞ்சுக்கு மாத்துறோம் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் சொல்லியிருக்காங்க. இந்த உத்தரவு ரொம்ப முக்கியமானதா பார்க்கப்படுது. இது எப்படி சொல்றாரு? நிச்சயமாக அந்த பிஎம்எல்ஏ வழக்குல வந்து என்ன வேணாலும் யார் வேணாலும் எப்ப வேணாலும் செய்யலாம் என்ற ஒரு ஜட்ஜ்மெண்ட் கொடுத்ததான் இன்றைக்கு என்னை பொறுத்தளவுல எமர்ஜென்சிக்கு பிறகு சுப்ரீம் கோர்ட்டுக்கு வந்து ஒரு டார்க்கஸ்ட் பீரியடாக, டார்க்கஸ்ட் ஜட்ஜ்மெண்டாக நான் பார்க்கிறேன். அது பல தளங்களில் வந்து அது வந்து ஃபண்டமெண்டல் ரைட்ஸை பாதிக்கக்கூடிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். அதாவது நம்மளுடைய அடிப்படை சுதந்திரங்களை எல்லாம் வந்து எடுத்து தூக்கி விசறிப்பட்டு ஒரு சுப்ரீம் கோர்ட் சொல்லுகிறது பிஎம்எல்ஏ என்று வந்து விட்டால் நீங்க வேற ஒன்றும் பார்க்க வேண்டாம், தூக்கி அவனை உள்ள போட்டலாம் என்ற அந்த ஜட்மெண்ட் வரும்போது நிச்சயமாக அது வந்து கவலைக்குரிய ஒரு ஜட்மெண்டாகத்தான் இருக்கும். அதை வந்து தூக்கி விசிற வேண்டும் என்றதுதான் என்னுடைய கருத்தாக இருக்கிறது. நிச்சயமாக தூக்கி விசிறப்படும் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் ஒரு கான்ஸ்டிடியூஷன் பெஞ்சுக்கு போய்விட்டால் அதன் பிறகு நிச்சயமாக அது வந்து அரசியல் சாசன சட்டத்தினுடைய அடிப்படையில் தான் அது ஒரு தீர்வு வரும், முடிவு வரும் என்று நான் கருதுகிறேன். அந்த அரசியல் சாசன சட்டத்துக்கு பிரகாரம் போனீங்கனால், அதாவது இந்தியாவில் இருக்கின்ற அரசியல் சாசன சட்டம், பாஜகவினுடைய அரசியல் சாசன சட்டம் கிடையாது. அப்போ இந்தியாவினுடைய அரசியல் சாசன சட்டத்து பிரகாரம் போனீங்கன்னா நிச்சயமாக இந்த கேஸ் நிற்காது, இந்த பிஎம்எல்ஏ என்று நிற்காது, இடி என்ற அமைப்பே இருக்கக்கூடாது என்றுதான் அது நம்மளுடைய அரசியல் சாசன சட்டம் உணர்த்துகிறது. இப்ப இதே மாதிரியான ஒரு வழக்குல செந்தில் பாலாஜி இடியால கைது செய்யப்பட்டு 1 ஆண்டுக்கு மேல சிறையில் இருக்காரு. அவருடைய வழக்குடைய இறுதி விசாரணை இன்னைக்கு நடைபெறும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுக்கு முன்னாடி பார்த்தோம்னா 2 நாளைக்கு முன்னாடி இதே கேஸ் வந்தப்ப எவ்வளவு நாள் தான் நீங்க இழுத்தெடுப்பீங்க இந்த வழக்கை விசாரணைக்கு எடுத்துக்காம அப்படின்ற ஒரு கடுமையான கேள்வியை செந்தில் பாலாஜி தரப்புல இருந்து எழுப்பியிருந்தாங்க. இன்னைக்கு அவருடைய வழக்கு வருது. கெஜ்ரிவால் வழக்குக்கு காலையில இடைக்கால பிணை கொடுத்திருப்போம். இது செந்தில் பாலாஜி வழக்குல எதிரொலிக்க வாய்ப்பு இருக்கு. அது எனக்கு அப்படி ஸ்பெகுலேட் பண்ண முடியாது. என்னை பொறுத்தளவு வந்து செந்தில் பாலாஜி 1 வருட காலம் வந்து உள்ளே இருந்ததே வந்து அது நீதிக்கு நடக்காத விஷயமாக நான் பார்க்கிறேன். பல முறை பேசியிருக்கேன். 1 வருஷத்துல வந்து எந்த ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வந்தாலும் நான் செந்தில் பாலாஜியினுடைய வழக்கை வந்து ரெஃபர் பண்ணியிருக்கேன். அவர் வந்து நீங்க என்ன சொல்றீங்க, அவர் வந்து அயோக்கியம் 10 பேரை கொண்டிருக்கான்னு சொல்லினா அதுக்கு ப்ரூஃப் சப்மிட் பண்ணுங்க, அதன் பிறகு வந்து சார்ஜ் ஷீட் போட்டுடலாம். அதன் சார்ஜ் ஷீட் போட்ட பிறகு விசாரணை நடக்கும். அந்த விசாரணைக்கு பிறகு இப்பதான் அந்த ஃபாஸ்ட் ட்ராக் கோர்ட்ஸ் இருக்கிறது. அதன் பிறகு வந்து ஒரு விசாரணை
பிறகு தண்டனை வரும். தண்டனை வந்து தூக்கு தண்டனையா கூட இருக்கட்டும் சொல்றேன், அது பிரச்சனை இல்லைங்கிறேன். ஆனால் அப்படி செய்யாமல் 1 வருட காலம் வந்து அவரை வந்து சிறைபிடித்து ஏறத்தாழ கரூர்ல வந்து எம்பி சீட் வந்து ஜெயிக்க வேண்டும், கோயம்புத்தூர்ல வந்து ஒரு இன்னொரு ரவுடிக்கு வந்து அங்க நின்று அங்க வந்து ஜெயிக்க வேண்டும் என்ற அந்த கருத்தின் அடிப்படையில் வந்து ஒருத்தரை வந்து ஜெயில பிடிச்சு போட்டீங்கன்னா அதுக்கு அதுக்கு ஆண்டவன் தான் இனி வந்து பதில் கேட்க வேண்டும். இல்லைன்னா இயற்கை தான் அதுக்கு வந்து நிச்சயமாக அது ஒரு கேள்வி கேட்டு அதுக்கு ஒரு பதில் அளிக்க வேண்டும் என்று நான் கருதுகிறேன். என்னை பொறுத்தளவுல நீங்க அதாவது எந்த ஒரு அரசியல்வாதி ஆனாலும் சரி, அதிகாரி ஆனாலும் சரி, இல்ல நாம பாமர மக்களே ஆனாலும் சரி, என்ன ஒரு தவறு செய்தாலும் நாம எல்லாரும் வந்து சிறைக்கு போவோம். அதன் பிறகு வந்து நமக்கே இந்த வாய்ப்பு இருக்குது, ஜாமீனுக்கான வாய்ப்பு இருக்குது, நாம் வந்து வெளியே வந்து விடலாம். அந்த ஒரு வாய்ப்பை வந்து ஏன் ஒரு அமைச்சராக இருந்த செந்தில் பாலாஜிக்கு ஏன் வழங்கவில்லை என்றுதான் நான் கேட்கிறேன். அவர் வெளியே வந்த இந்த எவிடன்ஸ் டிஸ்ட்ராய் பண்ணிடுவாங்க. எப்பயோ நடந்த கேஸுங்க. அவர் வந்து டிரான்ஸ்போர்ட் மினிஸ்டராக அதிமுக ஆட்சியில் இருந்த கேஸ், திமுக வந்து போட்ட கேஸ். அப்ப அந்த காலத்துல இருக்கிற கேஸ்ல வந்து இன்னைக்கு வந்து நீங்க திடீர்னு மாறுன்னு சொன்னா ஒருத்தர் மாறிடுவானா? அது அந்த கேஸே வந்து அரசியல் கேஸ் தான். அப்ப அந்த அரசியல் கேஸுக்காக நடந்து கொண்டிருக்கின்ற ஒரு விசாரணை, எங்க காசு வாங்காம டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்ல வந்து என்ன எவனாச்சும் ஒருத்தன் வேலைக்கு சேர்ந்தான்னு சொல்லுங்களேன். அதுக்கப்புறம் நம்ம பேசுவோம், இதை பத்தி அதுக்கப்புறம் பேசுவோம். என்னை பொறுத்தவரை இது ஒன்றும் பிரச்சனை கிடையாது. பிரச்சனை எவ்வளவுதான், 1 வருடமாக ஒரு மனிதனை வந்து ஜெயில பிடிச்சிருக்கீங்க, அவர் அமைச்சரோ இல்ல பாமரனோ, அது பிரச்சனை கிடையாது. ஆனால் அந்த 1 வருட காலம் சிறையில் வச்சிருக்க கூடிய அந்த காரணமே வந்து லோக்சபா தேர்தல் மட்டும்தான். வெஸ்டர்ன் ரீஜன்ல பாஜக நன்றாக பெர்ஃபார்ம் பண்ண முடியும் என்று இங்கு இருக்கின்ற பாஜக தலைவர்கள் வந்து ஒருவேளை வந்து சொல்லியிருக்கலாம், மத்திய பாஜக சொல்லியிருக்கலாம். அதற்கு எதுவாக இருக்கின்ற இந்த கூலிப்படையை வைத்துக்கொண்டு, இந்த ரவுடிகளை வைத்துக்கொண்டு, இடியை வைத்துக்கொண்டு அவர்கள் வந்து சிறைபிடித்திருக்கிறார்கள். இதுதான் எனக்கு தெரிஞ்ச ஒரு யுக்தியா இருக்கிறது. இதுதான் தமிழக மக்களும் நம்புகிறார்கள். எவ்வளவோ நபர்களுடன் நானும் பேசிட்டேன். நானும் தேர்தலுக்கு பல இடங்கள்ல போயிருந்தேன், கரூருக்கு போன, கோயம்புத்தூருக்கு போன, அங்க எல்லாம் சொல்ற மக்கள் சொல்ற விஷயம் இதாகத்தான் இருக்கிறது. அப்படித்தான் அப்படி இருந்து கூட ஒரு கணபதி ராஜ்குமார் வந்து ஈஸியாக ஒரு சோசியல் மீடியா இல்லாம, ஒரு இடத்துலயும் இல்லாம, ஒரு பெரிய ஒரு பந்தா காமிக்காம டப்புன்னு அடிச்சுட்டு வராது இல்லையா? அந்த மாதிரியான ஒரு ஒரு விஷயத்துக்கு வந்து எதிர்வினை வந்து மக்கள் தான் ஆற்ற முடியும். திமுக மேல எவ்வளவோ குறைபாடுகள் இருக்குது, குற்றங்கள் இருக்கிறது. நிச்சயமாக வந்து பல விஷயங்கள் வந்து திமுக தவறு செய்து கொண்டுதான் வருகிறது. நானும் அதை பத்தி பேசிக்கொண்டே வருகிறேன். ஆனால் அதை தாண்டி மக்கள் நினைக்கிறாங்க இல்லையா, அந்த தவறு வந்து சிறிய தவறுப்பா, பண்ற செய்கின்ற பிரச்சனை தான் பெரிய பிரச்சனை என்று அவர்கள் நினைக்கிறார்கள் இல்லையா, மக்கள் நினைக்கிறார்கள் இல்லையா? அந்த அடாவடித்தனத்தை தான் மக்கள் வந்து இன்னைக்கு முறியடித்திருக்கிறார்கள். நிச்சயமாக சுப்ரீம் கோர்ட் தீர்ப்பு கொடுக்குதோ இல்லையோ, ஹைகோர்ட் தீர்ப்பு கொடுக்குதோ இல்லையோ, மக்கள் மன்றத்தில் செந்தில் பாலாஜிக்கு ஒரு தீர்ப்பு அளித்து விட்டார்கள். ஆமாங்க, 1 வருஷம் இருந்துட்டாருங்க, வெளியிட வேண்டியதுதானுங்க என்ற அந்த கேள்வி அந்த ஒரு இடத்துல இருந்து மக்கள் வந்து அதை அணுக ஆரம்பிக்கிறார்கள் என்று நான் கருதுகிறேன். மிக முக்கியமா அந்த குற்றம் நிரூபிக்கப்படாமலோ இல்ல விசாரணை நடக்காமலோ வந்து சிறையில வைக்கப்படுறதுதான் அந்த பிஎம்எல் ஆக்டோடைய மிக முக்கியமான ஒரு இதுவா பார்க்கப்படுது இல்லைங்களா? இப்ப இதுல இந்த கெஜ்ரிவால் வழக்கிலேயே பார்த்தோம்னா இப்ப அவர் வந்து இடைக்கால பிணை கொடுத்தாலும் அவர் சிறையில இருந்து வெளியில வர முடியாத சூழல் இருக்கு. அதுக்கு காரணம் அதே வழக்குல சிபிஐ அவரை கைது பண்ணிருக்கு. ஒரே வழக்குல இடியும் கைது பண்ணுது, அதே வழக்குடைய இன்னொரு கோணத்துல சிபிஐ கைது பண்ணுது. இது எப்படி சார் பாக்குறீங்க? இல்ல, சிபிஐ கஸ்டடி கேட்கணும்ல, அப்பதான் அவர் வெளியே வந்து அதன் பிறகு வந்து அரெஸ்ட் பண்ணி நீங்க வந்து உள்ள எடுத்துன்னு போயிடலாம். அந்த தைரியம் வந்து சிபிஐக்கு இருக்கிறது எனக்கு தெரியவில்லை. சிபிஐ வந்து என்னை பொறுத்தவரை வந்து இடிஐ வேற, அதாவது இந்த ஐஆர்எஸ் அதிகாரிகளோட ஐபிஎஸ் அதிகாரிகள் வந்து இன்னும் கொஞ்சம் படிச்சு கஷ்டப்பட்டு முன்னுக்கு வந்த ஆளுங்க. அவர்கள் இன்னும் கொஞ்சம் ஒரு மான மரியாதை இருக்கும்னு நான் கருதுகிறேன். அப்ப அந்த ஒரு விஷயத்தை அவர்கள் செய்ய மாட்டார்கள் என்று நான் கருதுகிறேன். இவரை வந்து விடுவிப்பார்கள் என்று நான் கருதுகிறேன். ஏனென்றால் மறுபடியும் அதே வழக்கில் கைது பண்ணுவது என்பது இது வந்து அரசியல் பழிவாங்கும் நடவடிக்கை தான், வேற ஒண்ணுமே கிடையாது. ஏனென்றால் கெஜ்ரிவால் வெளியே வந்தா நேரா வந்து மோடிக்கு தான் சேலஞ்ச் பண்றாரு, மோடியை பார்த்து தான் கேள்வி கேட்கிறாரு. அது வந்து நேற்று அந்த அசம்பிளியிலே பாராளுமன்றத்திலேயே வந்து ராகுல் காந்தி வந்து உண்டு இல்லைன்னு பண்ணிட்டாரு மோடியை. அதே விஷயத்தை தான் கெஜ்ரிவால் பண்ணி கொண்டிருக்கிறார். அப்போ அந்த மோடியும் அமித்ஷாவும் சேர்ந்து கொண்டு நடத்துகின்ற இந்த சூறையாடல் இருக்கு இல்லையா, பாக்கி இருக்கின்ற அரசியல் எதிரிகளுடைய அந்த பழிவாங்கல் சூறையாடல் வந்து இத்தோடு நின்றுவிட வேண்டும் என்ற ஒரு இடத்துல தான் பேசுறேன். நீங்க பிஎம்எல்ஏ பற்றி குறிப்பிட்டீர்கள். பிஎம்எல்ஏ எங்கெல்லாம் வருதுன்னு பாத்தீங்கன்னா, பிஎம்எல்ஏ வந்து எல்லாத்துலயும் வரும். அது தூணிலும் இருக்கும் துரும்பிலும் இருக்கும் என்று சொல்ல மாதிரி இங்க ஒரு மணல் கேஸ்ல வரும். நீங்க வந்து வேற எங்காச்சும் ஒரு பண பரிவர்த்தனை நடத்தீங்கன்னா அதுக்கு வரும். பிஎம்எல்ஏங்கிறது பிரிவென்ஷன் ஆஃப் மணி லாண்டரிங் ஆக்ட். இது வந்து நம்ம நாட்டுக்கு வருகின்ற பெரும் அச்சுறுத்தல்களை வந்து சமாளிக்கக்கூடிய ஒரு விஷயமா இருக்கிறது. இதுல வந்து தொழில்நுட்பம் அதிகமாக இருக்க வேண்டும்.
இந்த அடாவடித்தனங்களும் இந்த ஃபீல்ட் ஆக்ஷனும் வந்து கம்மியா இருக்க வேண்டும். யார் வந்து பிஎம்எல்ஏல வந்து பெனிஃபிட் ஆறான்னு பாத்தீங்கன்னா, இந்த நாட்டை வந்து சூறையாட வேண்டும் என்று நினைக்கின்ற அந்த டெரரிஸ்ட், அதே மாதிரி பைனான்சியல் இன்ஸ்டெபிலிட்டி வந்து இந்தியாவுக்கு கொண்டு வர வேண்டும் என்று நினைக்கின்ற ஒரு பெரிய கும்பல், இந்த மாதிரியான எவ்வளவோ அச்சுறுத்தல்கள் வந்து இந்தியாவுக்கு இருக்கிறது. அந்த அச்சுறுத்தல்களை எல்லாம் விட்டு போட்டு இப்ப வந்து எதிர்கட்சி தலைவர்களை வந்து தாக்குகின்ற இந்த ஒரு சுபாவம் இருக்கு இல்லையா, இது எங்க போய் நிக்குன்னு பாத்தீங்கன்னா, இந்தியாவினுடைய இறையாண்மைக்கு இவர்கள் வந்து குந்தகம் விளைவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. நரேந்திர மோடியும் அமித்ஷாவும் இடியை வைத்துக் கொண்டு எதிர்கட்சி தலைவர்களை மட்டும் வந்து கண்காணிக்கின்ற, இல்லை என்றால் சிறைபிடிக்கின்ற இந்த அந்த ரிசோர்ஸ் எல்லாம் இங்க வந்து வேஸ்ட் பண்றாங்க இல்லையா, இதனால வந்து அவர்களுடைய என்டையர் போக்கஸ் வந்து மாறிவிடுகிறது. இந்தியாவினுடைய அந்த இன்டெகிரிட்டியை பாதிக்கின்ற எவ்வளவோ பிரச்சனைகள் இருக்கிறது, அதற்கு எதிராக இருக்கிறார்கள் இந்த ரெண்டு நபர்களும் என்றதுதான் இந்த ஒரு நடவடிக்கையிலிருந்து எனக்கு தெரிகிறது. இப்ப மோடி இந்த 3வது முறையா பதவியேற்றப்ப அவர் வந்து மெஜாரிட்டியா வரல, இதனால பழைய மோடியே நீங்க பார்க்க முடியாது, பழைய மாதிரியான ஒரு அவருடைய பழைய செயல்பாடுகள்ல கொஞ்சம் மாற்றம் இருக்கும், அவர் கொஞ்சம் இறங்கி போவார் அப்படின்லாம் பேசப்பட்டது. ஆனா இப்போ தொடர்ச்சியா நடக்கிறத பார்த்தோம்னா சிபிஐ வழக்கு போட்டு அரவிந்த் கெஜ்ரிவாலை கைது பண்ணியிருக்கு. செந்தில் பாலாஜியா இருக்கட்டும், தொடர்ந்து அவருடைய பிணை மறுக்கப்படுது. ஹேமந்த் சோரனுடைய பெயில் கொடுத்ததுக்கு எதிராக அப்பீல் போயிருக்காங்க. இப்படி அவருடைய செயல்பாடுகள் தொடர்ந்து இன்னும் மாறாமலே இருக்கு. தர்மபுரியில முதலமைச்சர் ஸ்டாலின் பேசும்போது கூட மக்கள் பாடம் கற்பித்தும் கூட ஒன்றிய அரசு இன்னும் மாறல அப்படிங்கிற ஸ்டேட்மெண்ட்டை சொல்லியிருக்காரு. இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இதை நான் முன்னாடியே சொல்லியிருக்குங்க. 24 வருடமாக அதிகாரத்தில் இருந்த ஒரு மனிதர் 14 வருடம் வந்து முதலமைச்சராக இருந்தார், 10 வருடம் வந்து பிரதமராக இருந்தார். எல்லா இடத்துலயுமே வந்து ஆட்டோகிராட்டாக எதேச்ச ஒரு ஒரு தான் என்ன விரும்புகிறானோ அந்த விஷயத்தை மட்டும் செய்து முடிக்கக்கூடிய ஒரு கூலிப்படையை வைத்துக்கொண்டு ஒரு ஏறத்தாழ ஒரு பட்டாளத்தை வைத்துக்கொண்டு செய்து கொண்டிருந்த ஒரு மனிதர். அப்படித்தான் எதிர்கட்சிகளை எல்லாம் வந்து குஜராத்ல காலி பண்ணாரு. அதே மாதிரிதான் இந்தியா முழுக்க இருக்கின்ற எதிர்கட்சிகளை காலி பண்ணி கொண்டிருக்கிறார். 24 வருடமாக அந்த ஒரு ஜெனித் பவர்ல இருந்த ஒரு மனிதர் வந்து திடீரென்று மாற முடியாது. அவர் திடீர்னு கிடையாது, அவரால் மாறவே முடியாது என்றுதான் உண்மை நிலையா இருக்கிறது. அதை வந்து ஏனோ நம்மளுடைய சந்திரபாபு நாயுடு ஆனாலும் சரி, நிதிஷ்குமாருக்குமானும் புரிய மாட்டேங்குது என்றதுதான் உண்மை நிலையா இருக்கிறது. இல்லை வேற எதுக்காக பயப்படுறாங்களா, இவர்களை பத்தி ஏதாச்சும் விஷயங்கள் இருக்கிறதா அவர்கிட்ட, அதை வந்து அவர் ஏதாச்சும் அவுத்து விட்டுருவாரா, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்போ இந்த அளவுக்கு வந்து ஒரு ஜனநாயகத்துக்கு எதிரான ஒரு மனிதர், ஜனநாயகத்துக்கு மனிதத்துக்கு எதிரான ஒரு மனிதர், அந்த அளவுக்கு இல்லை, இஸ்லாமியர்களையும் பாக்கியிருக்கின்றவர்களையும் சாடுகின்ற ஒரு மனிதர், எதிர்கட்சிகளை வந்து சூறையாட வேண்டும் என்று நினைத்துக் கொண்டு அதுக்காக கங்கணம் கட்டி இறங்கிய ஒரு மனிதர். அதே மாதிரி யூத் அன்எம்ப்ளாய்மெண்ட் எங்க போய் நிக்குது. இப்ப பாத்தீங்கல்ல, குஜராத்ல ஒரு படத்தை பாத்தீங்களா, 10 வேலைக்காக ஏறத்தாழ 2000 இளைஞர்கள் போய் குவிந்து அங்க வந்து ஒரு பெரிய பிரச்சனையாகின்ற ஒரு ஹோட்டல்ல பிரச்சனையாகின்ற அளவுக்கு வந்து இன்னைக்கு வந்து வீடியோ காட்சிகள் வந்து கொண்டிருக்கிறது. அப்ப 10 வருட காலம் வந்து இந்தியாவை வந்து நீ வந்து கிறிஸ்டியன், நீ வந்து முஸ்லீம் என்று வேறுபடுத்தி இந்த பிளவுபடுத்தி ஹிந்து ஓட் பேங்கை கன்சாலிடேட் பண்ண வேண்டும் என்று அதுல காமித்த ஆர்வம் வந்து வேலை வாய்ப்புல காமிச்சிருக்காங்கன்னா எவ்வளவு எங்கேயோ போயிருக்குமே இந்தியா. இன்னைக்கு ஏன் வந்து ஒரு ரஷ்யால போய் போர் பண்ணி கொண்டிருக்கின்ற ஒரு பிள்ளையினுடைய அப்பன் என்ன சொல்றான், அங்க என் பையன் செத்து போனான்னா 1.5 கோடி கிடைக்குங்க எனக்கு, இங்க அக்னிவீர்ல எனக்கு 98 லட்சம் எனக்கு கிடைக்கும் என்று ஒரு மனிதன் ஒரு தகப்பன் பேசக்கூடிய இடத்துக்கு இன்னைக்கு ஏன் தள்ளப்படுகிறான்? அது எல்லாமே யாருடைய கான்ட்ரிபியூஷன்? இந்த 10 வருஷத்துல நடந்த விஷயம் தானே. இதுக்கு முன்னால இந்த மாதிரி விஷயங்கள் கேட்டிருக்கீங்களா? ஊழல் நடந்திருக்கிறது, ஊழலுக்கு எதிராக குரல் கொடுத்தோம். 2G ஊழல் என்று ஒருத்தன் வந்து கொண்டு வந்தான். அதன் பிறகு வந்து அவன் இன்னைக்கு வந்து ரிசீவிங் இருக்கான். வினோத் ராய் அதான் ஆராச குறிப்பிட்டாரு, உங்களுடைய பெட் பேபி அப்படின்னு குறிப்பிட்டாரு. அப்போ அந்த அளவுக்கான விஷயங்கள் நம்ம எவ்வளவு பேசியிருக்கோம். ஊழலை பத்தி பேசியிருக்கோம், கவர்னன்ஸ் மிஸ்கவர்னன்ஸை பத்தி பேசியிருக்கோம். ஆனா ஒரு காலத்திலையும் நாம் வந்து இந்த அளவுக்கான வேலை வாய்ப்பு இன்மையை பத்தி பேசினதே கிடையாது. ஏனென்றால் அந்த காலத்துல வேலை வாய்ப்பு இருந்தது. இப்ப யாருக்கு மோசா இருக்குன்னு பாத்தீங்கன்னா, இப்ப இருக்கிறதே வந்து அதானி அம்பானி இவர்களுக்கு தான். அம்பானியோட ஒரு கல்யாணம் நடந்து கொண்டிருக்கிறது என்னங்க, இதை விட பெரிய ஒரு கேவலம் இருக்குதா? அதாவது 1200 கோடி செலவு பண்ணி வந்துட்டு ஒரு மனுஷன் வந்து கல்யாணம் பண்ணிப்பானாமா? இங்க ஒருத்தனுக்கு வந்து சாப்பாடு இல்லாம அங்க தவிச்சுட்டு இருக்கான், வேலை இல்லாம தவிச்சு கொண்டிருக்கிறார்கள். இதற்கெல்லாம் வந்து ஒரு நரேந்திர மோடி கிட்ட என்ன பதில் இருக்குன்னு கேட்கிறேன். ஒரு ஜாம்நகர்ன்ற ஏர்போர்ட்டை வந்து கம்ப்ளீட்டா எடுத்து அம்பானி கையில கொடுத்துருவாராமா, ஒரு டிஃபென்ஸ் ஏர்போர்ட்டை எடுத்து கொடுத்துருவாராமா. ஏன்னா கல்யாணம் நடக்குதாமா, அதனால வந்து எங்க கல்யாணம் நடக்குது, அதனால வந்து ஏர்போர்ட்டை கொடுத்துருவாங்களாமா. சவுத் வெஸ்டர்ன் ஏர் கமாண்டுடைய ரீஜன்ல வருகின்ற ஏர்போர்ட் மிக முக்கியமான இருக்கின்ற ஏர்போர்ட், அந்த ஏர்போர்ட் எடுத்து கையில் கொடுத்துருவாங்களாமா. இதெல்லாம் வந்து மக்கள் பார்த்து கொண்டுதான் இருக்கிறார்கள். ஆனால்
ஏதோ காரணத்துக்காக, அதாவது இருக்கின்ற இன்ஸ்டிடியூஷனல் கேப்சர் அந்த அளவுக்கு இருக்கிறதுனால தேர்தல் ஆணையத்தை வந்து கம்ப்ளீட்டாக இவர்களுடைய ஒரு பிரான்ச் ஆபீஸாக மாத்தி விட்டார்கள். இருக்கின்ற அனைத்து இன்ஸ்டிடியூஷன்லையும் பிரான்ச் ஆபீஸாக மாத்தி விட்டதுனால ஒரு தேர்தல் வெற்றி வந்து இன்னைக்கு வந்திருக்கிறது என்றுதான் நாம் பார்க்கிறோம். தவிர நிச்சயமாக இது வந்து இயற்கையாக வந்து வெற்றி கிடையாது. லெவல் பிளேயிங் ஃபீல்ட்ல நிச்சயமாக நரேந்திர மோடியோ பாஜகவோ இந்த அளவுக்கு ஒரு 240 சீட்டுக்கு நிச்சயமாக வந்திருக்க மாட்டார்கள் என்றுதான் உண்மை நிலை. ஆனால் அவர் வந்து அடுத்ததாக அதை விட ஒரு டாப் கியர்ல தான் நீ போக பாப்பார் என்று நினைக்கிறேன். அதற்கு கடிவாளம் வர வேண்டியது நிச்சயமாக நிதிஷ்குமாரும் நாயுடுவும் தான். அது செய்யவில்லை என்றால் நிச்சயமாக மக்கள் வந்து மகாராஷ்டிராலேயானாலும் சரி, இல்ல ஹரியானாவிலேயானாலும் சரி, டெல்லியிலேயானாலும் சரி, பீகார்லேயானாலும் சரி, இந்த 2024 2025 வருகின்ற தேர்தலில் மக்கள் தகுந்த ஒரு பாடத்தை வந்து கற்பிப்பார்கள் பாஜகவுக்கு. நன்றி சார், உங்க நேரத்தை ஒதுக்கி மின்னம்பலம் நேயர்கள்கிட்ட உங்க கருத்துக்களை பகிர்ந்து. நன்றி சார். Periyar Maniamma Institute of Science and Technology, Tanjavur. ECE with specialization in AI and ML, IoT, robotics and industrial automation. மின்னம்பலம்.com தமிழின் முதல் மொபைல் பத்திரிகை.